வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மகரம் ராசிக்கு முடிந்தது சனி கர்மா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சனியோட கர்மா முடிஞ்சிச்சு, ஆனால் ராகுவோட கர்மா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது பெரிய பாதிப்பை இந்த வருஷம் 2026 டிசம்பர் வரையில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இந்த சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. திருக்கணிதத்தின்படி போன வருஷமே ஏற்கனவே பயிற்சி ஆகிவிட்டது. அது மீனத்தில் தான் இப்போ இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகக்கூடிய நாளில் தான் கோவில்கள்லாம் பரிகாரம் பண்ணுவாங்க. குறிப்பாக திருநள்ளாறில் அன்னைக்கு தான் பரிகார பூஜைகள் விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு மற்ற கோவில்களையும் மற்ற ஊர்களில் உள்ள கோவில்களையும் அன்னைக்கு தான் பரிகாரம் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறது கன்ஃபார்ம். இப்போ இது மகரம் ராசிக்கு 3ஆம் பாவகம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உபஜய ஸ்தானம், தைரிய வீரியம் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் சனி இருக்கிறது மகர ராசிக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடை தேடக்கூடிய காலகட்டம், ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7.5 வருஷத்தில் குறிப்பாக திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள், ஒரு சின்ன ஏஜில் இருந்தாலும் சரி, இல்லை வயதானவர்களாக இருந்தாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் நிறையவே வந்திருக்கும். இந்த ஹெல்த் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். வீரியம் கூடும், தைரியம் கூடும். அதே போல் கடந்த காலங்களில் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், சில பேர் ஏற்கனவே பிரிஞ்சுட்டு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும், அது தற்காலிக பிரிவாக இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு டிவோர்ஸ் வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு நிரந்தரமாகவும் பிரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை நிறையவே பாதிச்சுது 7.5 சனி காலகட்டத்தில். ஒன்று பொருளாதாரம் அல்லது குடும்ப வாழ்க்கை என்ற அடிப்படையில் சில பேருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக மட்டும்தான் பாதிப்பு இருந்திருக்கும். கடன், நஷ்டம், வேலை இல்லாத திண்டாட்டம், ஊர் மாற்றம், இடமாற்றம்னு அலைச்சலை கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகள், பிரச்சனைகள், வழக்குகள், போராட்டங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு கிடைக்க போகுது. இப்போ 2ஆம் தாரம் திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வரன்கள் அமையும், திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால தீமை இல்லை. 7.5 சனின்றது திருப்பி 30 வருஷம் கழிச்சு தான். அதனால தான் 30 வருஷம் ஒரு ஜெனரேஷன் வாழ்ந்தவங்களும் இல்லை. கண்டினியூவாக 30 வருஷம் கண்டினியூவாக ஒருத்தர் தோக்குறாருன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரியவங்க அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 30 வருஷத்துக்கு பிறகு தான் திருப்பி 7.5 சனின்னு மகர ராசிக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், பெரிய துன்பம் இல்லை. அப்போது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்லப்போனாக்க முதல் தாரமே எனக்கு ஆகலை, இன்னும் நீண்ட நாளாக வரன் தேடியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரன்கள் வரும், செட் ஆகும். வேலை இல்லாதவர்கள், வேலையில் இழந்து அதில் பண கஷ்டம், பொருளாதார நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி கைகூடுன்னு வச்சிங்களேன். குறிப்பாக இந்த 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை சனி பார்க்குது. அதே போல் குருவும் ஜூன் மாதத்துலேருந்து உச்சமாக போகிறார் 7ஆம் இடத்துல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க புத்திரபாக்கியம் நீண்ட நாளாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்குமே புத்திரபாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சனியுடைய பார்வை 9ஆம் பாவகத்துக்கு வருது. இந்த 9ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க கடுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு புகழும் அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்துக்காக விரும்பிட்டு இருக்கிறீங்க, அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் தந்தை மூலம் ஆதாயங்கள், தந்தையால் சொத்து சேர்க்கை, தந்தை சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றது, இந்த மாதிரி பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க 2026 ஒரு அற்புதமான ஆண்டு என்றே சொல்லலாம். ஜூன்லேருந்து இதில் முக்கியமாக இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க சில பேருக்குலாம் காதல்லாம் கூட செட் ஆகிருக்கும். ஆல்ரெடியே சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு உறவெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை சொல்லியிருக்கிறோம் நம்ம மற்ற இன்னொரு சேனலில்.
எதிர்பாலினர் உறவு என்பது நட்பாக இருந்துட்டு இருக்கிறது கூட இந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு காதலாக மாறுறதுக்கோ அது திருமணம் பேச்சுகளில் முடியறதுக்கோ கூட வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி காதல் இருக்கீங்கன்னா அது திருமண பேச்சில் முடிஞ்சு திருமணம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில மகரம் ராசிக்கு சனி கர்மா முடிந்தது. சனியால் வரக்கூடிய துன்பம் என்பது இனிமேல் பெருசா இல்லை. ஆனா மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கர்மா தொடர்ந்துகிட்டே இருந்தாதான் மனுஷன் வாழ முடியும். அந்த வகையில ராகு கேது பாத்தீங்கன்னாக்க ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் கேது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த உறவுகள் ஏற்படுறதெல்லாம், இந்த புதிய உறவு வர்றது, எக்ஸ்ட்ரா அஃபேர் ஏற்படுறது, சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட சில பேருக்கு ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் மூலம் விரயங்களும் ஏற்படும். அதாவது சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுதுன்னா அதனால உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். உங்களுக்கு 2027 ராசிக்கு ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வரும். அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸால் வரக்கூடிய ஆதாயமோ நட்போ அந்த அஃபெக்ஷனோ அப்போ இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மன வருத்தம், மன உளைச்சல்களை ஏற்படுத்தும், அப்போ பிரிவினைகளை ஏற்படுத்தும். அதனால வந்து 2026 டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி வரும். இந்த ராகு ராசிக்கும் 7ஆம் இடத்துல கேது வர்றது ஒரு நெகட்டிவான அமைப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றங்களை சந்திக்கும், கோபம் வரும், எதிர்பாராத சம்பவங்களால திடீர்னு கோபம், யார் நல்லவர் யார் கெட்டவர்னே ஒரு ஐடென்டிஃபை பண்றதுல குழப்பம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். அதுதான் ராகுவின் கர்மா தொடர்கிறது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை ஒரு வகையில கூட வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாது. குறிப்பா வாழ்க்கை துணைவர்கிட்ட, வாழ்க்கை துணைவரின் உறவுகள் கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னாக்க, ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சாலதான் பிரச்சனை வரும். வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு யாருக்காவது நான் இது செஞ்சு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் நஷ்டமாகும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது வரும்போது கூட பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணியரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். அது வந்து 2027 சனி கர்மா முடிஞ்சது. ஆனா ராகு கர்மா தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த ராகு கர்மா உங்களை கொஞ்சம் பாதிக்கும். அப்போ மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கர்மா தொடர்ந்துகிட்டே இருந்தாதான் மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். நம்ம பிறந்த பிறப்பே வந்து ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு தான். அது காலம்புறம் கழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது இந்த சனி கர்மா முடிஞ்சது. இனிமேல் நீங்க உழைப்புக்கேற்ற பலனை நீங்க அடைவீங்க, முயற்சிக்கேற்ற பலனை அடைவீங்க, தடை இல்லாமல் இருக்கும். பெரிய அளவுக்கு நன்மை நடக்கலனா கூட தீமை நடக்காம இருக்கும். அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். அதுதான் இந்த சனி கர்மா. உங்களுக்கு வந்து நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு டிசம்பருக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போனதுனால பல நல்ல மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. மகரம் மாறும், மகரம் ஏறும் சிகரம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே கூட நம்மளோட இன்னொரு சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த ராகு கர்மா தொடருது. அதற்கு சில நம்ம வந்து ரெமெடிஸ் வந்து என்ன அப்படின்னாக்க, நீங்க வெள்ளிக்கிழமையில 10 to 12 ராகு காலத்துல துர்க்கை அம்பாளுக்கு விளக்கு போட்டு வர்றது நல்லது. எலுமிச்சம்பழ விளக்கு 2 விளக்கா ரெட்டை விளக்கா போட்டுக்கிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வர்றது நல்லது. கும்பகோணம் அருகாமையிலே திருநாகேஸ்வரம் இருக்கு, அங்க போயிட்டு வாங்க. கணவன் மனைவி குடும்பம் சகிதமாக போயிட்டு வர்றது நல்லது. அது ராகு காலத்துல அங்க ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வர்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல கீழ்பெரும் பள்ளம் போகும்போது யமகண்ட நேரத்துல அங்க கோயிலுக்குள்ளார இருங்க, அங்க வந்து அபிஷேகம் பண்றாங்க, பால் அபிஷேகம் கேது பகவானுக்கு. அதுவுமே பார்த்து தரிசிச்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது. இந்த 2 கோயில்களுக்குமே போயிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த ராகு கேதுவால் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மேலும் வந்து வாழ்வியல் நடைமுறைகளை எப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னாக்க, குறிப்பா வந்து வாக்குவாதம் செய்யறது அவாய்ட் பண்ணணும். யாருக்கிட்டையுமே, வாழ்க்கை துணைவர்கிட்ட, குடும்ப உறவுகள் கிட்ட அல்லது பெத்தவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் செய்யாம இருங்க. அடுத்தது நீங்க கம்யூனிகேஷன் ரிட்டர்ன்ல பண்ணும்போது கூட ஈவன் மெயில் அனுப்புறீங்க மேலதிகாரிக்கு அப்படின்னா கூட கவனமா இருக்கணும். மேலதிகாரிங்களை பகச்சிக்காம இருக்கணும் இந்த நேரத்துல. அதுவுமே ரொம்ப முக்கியம். அப்பதான் ஈஸியா பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்தது சில உறவுகளால் உங்களுக்கு பண நஷ்டமாகிறது விரயமாகிறதும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வந்து எதிர்பாலினர் உறவா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில உங்களுக்கு பண நஷ்டமாகலாம், அல்லது உங்க உறவுகள் வகையில கூட நஷ்டமாகலாம். ஸோ அதுல வந்து நீங்க கைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்க. கடன் வாங்கி அதற்கு செலவு பண்ண வேண்டாம். அதே போல கடன் பட்டு இந்த நேரத்துல தொழில் ஆரம்பிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு அடுத்த வருஷம் 2027 மன அழுத்தம் ஏற்படும். தொழில் ஆரம்பிக்கணும்னாக்க கை காசு போட்டு ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டத்தில். இல்லைன்னா ஒரு சிறிய அளவில் சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம்.
இதில் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள்லாம் இருக்கும். இந்த கடனுடைய அழுத்தங்கள்லாம் இந்த ராகு கேது வந்து உங்களை வந்து மேலும் வாங்க வைப்பார். அதனால இந்த கடனுடைய அழுத்தத்தை மேலும் கூட்டிக்காம பார்க்கணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக வந்து கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய டைவர்ஷன்லாம் இருந்துட்டு இருக்கும் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸில். அது சப்போஸ் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு. அல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலை இன்னமோ அப்படின்னாக்க திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு நீங்கும். முக்கியமாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் யார்ட்டையும் செய்யாதீங்க. பிள்ளைகள் வகையில் வந்து மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒன்றா இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். உறவுகள் வகையில் தான் முக்கியமாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். 3வது நபருடைய வாழ்க்கையில் போயிட்டு நீங்கள் கருத்து சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் 3வது நபரை அலோவ் பண்ணாதீங்க. அதாவது 3வது நபரை இன்டர்ஃபயர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகும், காதல் செட் ஆகும். அதே போல் நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அது மகிழ்ச்சி தந்தாலும் பண விரயங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் கடன் வாங்குறத குறைச்சிக்கணும். கடனை வந்து கொஞ்சமாக திருப்பி செலுத்த முயற்சி பண்ணணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் சொல்லணும்னாக இந்த 2026 சனி கர்மா முடிந்தது. ஆனால் ராகு கேது கர்மா என்பது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது 2-8 இருக்கிறதுனால சில நெகட்டிவ்ஸ் கொடுக்கும். அதுக்கு நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக பேசாமல், சிலரை பற்றி மற்றவங்க கிட்ட விமர்சிக்காமல், ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சக பணியாளர்கிட்ட கவனமாக இருந்தாங்க, அல்லது கூட்டாளிங்க பிஸ்னஸ் கூட்டாளிங்கிட்டையும் கவனமாக இருக்கிறீங்க, மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கீங்கன்னா வேலையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாழ்க்கை மாறுதலுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நீங்கள் தயாராகணும். வாழ்க்கை மாறும். அதுதான் மாறும் மகரம் அப்படின்னு நான் சொன்னது. மகரம் மாறும், கண்டிப்பாக ஏறும் சிகரம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கில் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சரியான பலன்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். மேலும் விருப்பப்பட்டவங்க இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.